நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 33 மையங்களில் இன்று துவங்கியது. இதில் 135 படிப்புகளுக்கு 46,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள MA, MPhil, PhD உள்ளிட்ட 135 படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு காலி இடங்கள் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. இதில் இந்த கல்வி ஆண்டிற்கான நுழைவுத் தேர்வு எழுத நேரில் 17,000 பேரும் ஆன்லைனில் 29,000 பேர் என மொத்தம் 46,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கு அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, கோவை உள்பட 33 மையங்களில் இன்று தொடங்கி நாளை வரை தேர்வு நடக்கிறது. இதில் புதுவையில் இன்று பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி, விவேகானந்தா கல்வியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆகிய 5 இடங்களில் நடைபெற்றது. இன்றைய தேர்வில் புதுவை மற்றும் சுற்று பகுதியினை சேர்ந்த 14,166 பேர் தேர்வு எழுதினர். அரசு பள்ளிகளில் +1 சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வரவேற்கப்படுகிறது என்று பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் கிருஷ்ணராஜு கூறியுள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வி இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் கூறுகையில், கடந்த ஆண்டுகளில் கல்வி இயக்ககம் வெளியிட்ட சேர்க்கை நடைமுறை ஆணையின் அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் தனியார் மேல்நிலை பள்ளிகளில் சேர்க்கை நடத்த வேண்டும். அதன்படி தனியார் பள்ளிகள் தங்கள் பள்ளி மாணவர்களை சேர்த்த பிறகு காலி இடங்கள் இருந்தால் பிற பள்ளி மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும், அதேபோன்று ஒவ்வொரு அரசு பள்ளியும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளிலும் அனுமதி அளிக்கப்பட்ட இடங்களில் 50% இடத்தை நடைமுறையில் உள்ள இட ஒதுக்கீட்டின்படியும் மதிப்பெண் அடிப்படையிலும் தங்கள் பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கொண்டே நிரப்ப வேண்டும் என்றும், இதற்கான மாணவர் சேர்க்கை இன்று முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடக்கும் என்று கூறிய அவர், மேலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் 50% கழித்த பிறகு மீத உள்ள 50% மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை மூலம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும், இதற்கான விண்ணப்பங்களை மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளியிலேயே மட்டும் பெற்றுக்கொண்டு விண்ணப்பத்தின் மதிப்பெண்கள் பத்தியில் பள்ளியின் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் ஒப்பம் பெற்று மற்ற சான்றிதழ் நகலினை இணைக்க வேண்டும் என்றும், தனி தேர்வர்களும் தேர்வு எழுதிய பள்ளியில் பெற்றுக்கொண்டு அடுத்த மாதம் 10ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அவர், மேலும் மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை நேர்காணலுக்கான நாள், இடம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். BSNL ஊழியர்கள் சங்கம் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு மாதம் 7ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும், EPF, ESI முறையாக செலுத்தாத ஒப்பந்தக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி BSNL ஊழியர் சங்கத்தினர் மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தினர் தலைமை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகையன் தலைமை தாங்கிட மாநில செயலாளர் சங்கரன், குமார் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் BSNL ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மற்றும் மாவட்ட தலைவர் கொளஞ்சியப்பன், தமிழ்வேந்தன் ஆகியோர் விளக்க உரை ஆற்றினர். நிறைவாக மாவட்ட உதவி செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா கலந்து கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்சி அலுவலகத்தில் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சரளா தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய CPI செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா, மாநில செயலாளர் நாரா கலைநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், அபிஷேகம் மற்றும் சலீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் குறித்தும், உறுப்பினர் பதிவு இறுதிப்படுத்துதல், எதிர்காலத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய அரசியல் அமைப்பு நிலை, கடமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் சேது செல்வம், ஜீவானந்தம், சந்திரசேகரன், தினேஷ் பொன்னையா, தங்கராசு உள்பட பலர் கலந்து கொண்டனர். முஸ்லிம் ஹஜ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்து கலந்து கொண்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுவையில் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வது தொடர்பாக முஸ்லிம்களின் ஹஜ் கமிட்டி சார்பில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்ற முறை ஹஜ் புனித யாத்திரைக்கு 352 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு பயணம் மேற்கொண்டு அவர் ஹாஜியாக திரும்பி வந்தனர். ஆனால் இம்முறை 352 பேர் விண்ணப்பித்ததில் 52 பேருக்கு மட்டுமே அனுமதி கிடைத்துள்ளது. அதில் மாஹே, காரைக்காலில் உள்ளவர்களுக்கு அதிகமாகவும் புதுவையை சேர்ந்த 9 பேருக்கு மட்டுமே அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்று விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு பேசுகையில், சென்ற முறை விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி கிடைத்தது. ஆனால் இம்முறை 52 பேருக்கு மட்டுமே அனுமதி கிடைத்துள்ளது. இது குறித்து மும்பை ஹஜ் கமிட்டியிடம் காரணம் கேட்டதற்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். குலுக்கல் முறை என்றால் யார் முன்னால் எப்போது குலுக்கல் நடந்தது என்று தெரியவில்லை என்றும், ஹஜ் யாத்திரை என்பது ஒரு புனித யாத்திரையாகும். மேலும் ஒவ்வொரு முஸ்லிமும் அதனை தங்கள் வாழ்நாளின் கடமையாக கருதுகின்றனர். எனவே விண்ணப்பித்த அனைவரும் பயணம் மேற்கொள்ள முதல்வர் ரங்கசாமி மற்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து பேசினார். கூட்டத்தில் விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி கிடைக்காவிட்டால் ஹஜ் கமிட்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் தொழில்நுட்ப கல்விக்கான 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு ஜூன் மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று சென்டாக் இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுவை சென்டாக் மூலம் தொழில்நுட்ப படிப்புக்கான 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு தொழில்நுட்ப கல்வியில் டிப்ளமாவில் 50% மதிப்பெண் பெற்றவர்கள் மற்றும் பிஎஸ்சி டிகிரி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மேலும் மொத்தமுள்ள 552 இடங்களில் 126 இடங்கள் அரசு பொறியியல் கல்லூரியிலும் 426 இடங்கள் தனியார் பொறியியல் கல்லூரி மூலம் நிரப்பப்படும். விண்ணப்பங்களை புதுவை பொறியியல் கல்லூரி மற்றும் காரைக்கால் காமராஜர் பொறியியல் கல்லூரியில் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 15ஆம் தேதி மாலைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இதற்கான நுழைவுத் தேர்வு ஜூன் 25ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது என்று சென்டாக் இயக்குனர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகே தமிழக மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கை அரசை கண்டித்து மீனவர் விடுதலை வேங்கிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கை அரசை கண்டித்து மீனவர் விடுதலை வேங்கிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மீனவர் விடுதலை வேங்கிகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்கினார். புதுவை மாநில அமைப்பாளர் குப்புராசு, துணை பொதுச் செயலாளர் கோதண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்திட நெய்தல் அரசு ஊழியர் பேரவைத் தலைவர் கங்காதரன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். இதையடுத்து தங்கச்சிமடம் மீனவர்கள் இலங்கை அரசை கண்டித்தும் ராஜபக்சே மீது சர்வதேச விசாரணை கோரியும் கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சித்திரவேல், மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு சிறப்பு துணைத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் பெயர் பட்டியலை பள்ளி முதல்வர்கள் முதன்மை கல்வி அலுவலக தேர்வு பிரிவில் பெற்றுக்கொள்ளுமாறு முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் கூறுகையில், 10ஆம் வகுப்பு மற்றும் மெட்ரிக் தேர்வு எழுதிய மாணவர்களிடமிருந்து மறுகூட்டலுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும் அதனை மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை உரிய கட்டணத்தை கருவூல ரசீதாக செலுத்தி இவ்வலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், மேலும் 3 அல்லது அதற்கு குறைவான பாடங்களில் தோல்வியுற்ற மாணவர்கள் சிறப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பங்களை அவர்கள் பயின்ற பள்ளியிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிய அவர், பள்ளி மாணவர்களுக்குரிய சிறப்பு துணைத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் 3 அல்லது அதற்கு குறைவான பாடங்களில் தோல்வியுற்றவர்கள் பெயர் பட்டியலை பள்ளி முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தின் தேர்வு பிரிவில் இம்மாதம் 30ஆம் தேதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் பள்ளி மாணவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை 125 ரூபாயினை பணமாக அவரவர் தலைமை ஆசிரியரிடம் ஜூன் 3ஆம் தேதி காலை 10 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், பள்ளி முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிக்குரிய தேர்வு கட்டணத்தை ஒரே கருவூல சீட்டாக செலுத்தி விண்ணப்பங்களுடன் ஜூன் 3ஆம் தேதி மாலை இந்த அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். புதுவை கோரிமேடு எல்லையில் நுழைவு வாயிலை புதுப்பிக்கும் பணி பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் நிறைவடைய உள்ளது. புதுவை கோரிமேடு எல்லையில் உள்ள நுழைவு வாயிலை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நுழைவு வாயில் 1996ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறுவப்பட்டது. மேலும் அங்கு பிரெஞ்சு காலத்தில் வைக்கப்பட்ட ஸ்தூபியும் உள்ளது.
தற்பொழுது புதுவை திண்டிவனம் சாலை 4 வழி சாலையாக மாற்றம் செய்யப்பட்டு திறந்துவிடும் நிலையில் உள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளை கவர இதனை புதுப்பிக்கும் பணி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு சார்பில் நடந்து வருகிறது. இப்பணிக்காக 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சாலையின் இரு பக்கங்களிலும் நடைபாதை அமைக்கும் பணி, நுழைவு வாயிலுக்கு முன்னும் பின்னும் 2 செயற்கை நீர் ஊற்றுகள் அமைக்கும் பணி, புல் தரையுடன் கூடிய பூங்கா அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் மற்றும் பழமையை பறைசாற்றும் ஸ்தூபியும் பொலிவு மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் துவங்கப்பட்ட இப்பணி இன்னும் சில நாட்களில் நிறைவடைய உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.